ஓம் நம சிவாய நமக. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் உனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் உனக்கு சிவமயமே. உங்கள் சிந்தித்த கரங்களுக்கோ என்ன பயமே. கண்ணை துறந்து வைத்த கடவுளே உங்கள் கதவை திறந்து வைத்த திருவுருவா. அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை, இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. அத்தன் இல்லாமல் இந்த அம்மை இல்லை, இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. வெண்ணை நல்லூர் உறையும் அருள்கடலே, வெண்ணை நல்லூர் உறையும் அருள்கடலே. என்னைகளும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவோம் நம சிவாய சிவவோம் நம சிவாய. ஹரவோம் நம சிவாய சிவவோம் நம சிவாய. ஹரவோம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஹரிவோம் நமச்சிவாய நமக. சக்தி சுவாமி, சுவாமி இந்த பூவுலகை கவனித்து பார்த்தாய்? பார்த்தேன் சுவாமி. இந்த பூலோகத்திலே ஊர்வனம் நகர்வனம் பரப்பவை நடப்பபடி செல்லக்கூடிய 84 ஜீவ சந்தர்களையும் படைக்க செய்தோம். அதற்கு முறையாக படியெழுந்து விட்டு ஆதி கைலகத்தில் அமர்ந்து வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த பூ உலகிலே என்ன நடக்கின்றது? நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை. அதர்மம் அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது. அப்படி இருந்த போதிலும் திரையிதா துபாபரம் என்று 3 யுகங்கள் முடிந்த நிலையிலே 4வது யுகமாக இந்த பூலோகத்திலே கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலியுக காலத்திலேயும் தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன, தெய்வம் என்பது ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்பதே மக்களிடத்தும் பெரும் சந்தேகமாக உள்ளது. அப்படி என்றால் நீதியை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தினை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தினை அழிக்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் இந்த பூலோகத்திலே மனித பிறப்பாகிய பிறந்தவர்வன் அந்த நார்த்தாமலை எல்லையிலே திலங்காபுரி சீமைகளே கூத்தாடி வெள்ளும் கோபுர கத்தர சங்கமடத்தில் மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் வாழ்ந்து வருகின்றான். அவனோ கோயில் ஸ்தலங்களையும் பள்ளி சாலைகளையும் இடித்து வருகின்றான், துன்புறுத்தி வருகின்றான் மக்கள் என்பதையும். இவனால் அந்த பூலோக மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் ஒரு நாள் சமயமும் இந்த சிவனுக்கு எதிராக அக்னி தபம் ஒன்று புரிந்தான். நானும் நம்முடைய தபத்தினை மெச்சினேன். அடே மானிடா,
உனக்கு என்ன வர வேண்டும், ஏது வர வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன் தெரிவித்தான், ஐயனே எங்கள் அரக்கருடைய மோசமே அழிந்து கொண்டிருக்கிறது. நான் மட்டும்தான் ஐயா மீதம் இருக்கின்றேன். ஆகையா எனக்கு இண்டர்களாலும் இடம்பர்களாலும் 33 தேவர்களாலும் 48,000 மிசமார்களாலும் யாராலும் எனக்கு சாகாத வர வேண்டும் என்று கேட்டான் மகிஷாசுர அரக்கன். அடே மானிடா, எவன் ஒருவன் இந்த பூலோகத்தில் மனித பிறப்பு என்று நாம் அதிருக்கின்றானோ அவனுக்கு இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் தான் மட்டும் எனக்கு சாகாத வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு மட்டும் அந்த வரத்தை நான் எப்படி அளிக்க முடியும் என்று கேட்டேன். அப்படின்றார், ஐயனே எனக்கு அழிவு நேரிட வேண்டும், எனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்றால் 5 பஞ்ச பூதங்களிலாலும் கிடையாது. 60 வயது நடைமுறைத்தார் ஊதாட்டியார் வயிற்றிலே 7 கருகள் உருவாற வேண்டும். அந்த 7 கருகளும் 7 பெண் குழந்தையாகத்தான் பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 எல்லை தெய்வங்களாக உருமாறி 7 தெய்வ சக்தியை ஒரு தெய்வ சக்தியாக மாறி வந்தால் என்னை அழிக்க முடியும் என்று வரத்தை பெற்றார் மகிஷாசுர அரக்கன். இவள் வரங்கள் எல்லாம் பெற்று சென்று பெற்றவர் ஆணவத்திலே ஆண்களை கண்டால் அழிப்பதும் பெண்களை கண்டால் அவருடைய கற்பை சூறையாடுவதுமாக ஆளுகின்ற மகிஷாசுர அரக்கன். இவனால் படைக்கக்கூடிய பெண்மை தேவனும் பதறி கொண்டிருக்கிறார், காக்கக்கூடிய மகாவசனமும் கதறிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகமே இவனால் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது. சக்தி அவனை இனியும் இந்த பூலோகத்தில் விட்டு வைக்க கூடாது. அவன் அழிய வேண்டும் என்றால் உன்னையால் முடியும். உமா மகேஸ்வரி ஆதிவராசக்தி, உன்னையால் முடியும். உன்னுடைய விருப்பம் என்ன சக்தி? தங்களது உத்தரவுப்படியே ஆகட்டும் சுவாமி. அதற்காக தற்பொழுது என்ன செய்ய வேண்டும் சுவாமி? சுவாமி, இதுவரையிலும் இந்த பூலோகத்திலே காளி என்றும் மாறி என்றும் துர்க்கை என்றும் அங்காள பரமேஸ்வரி என்று 107 அவதாரம் எடுத்து விட்டீர்கள். உண்மைதான். 108வது அவதாரமாக இந்த பூலோகத்திலே தாங்கள் மாழ்பிறப்பாக பிறக்க வேண்டும். சுவாமி, அப்படியா? அப்படி என்றால் எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும், பிறந்து என்ன செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. அகட்டம் சக்தி. இந்த பூலோகத்திலே அந்த நார்த்தாமல் கிளைகளே தெலுங்காவரி சீமையிலே கோட்டை தென்மகதி ஆண்டவர் கோட்டை பெருமாளுக்கும் வயது 60 ஆகிவிட்டதும் அவருடைய மனைவி கோட்டை கருப்பாய்க்கும் வயது 58 ஆகிவிட்டதும். ஆனால் இருவருக்கும் இதுவரையிலே புத்திரவாக்கிய சொல்லும் இல்லை என்று நம் பக்தர்கள் அனுதினமும் பூஜித்த வண்ணமாக இருக்கிறார்கள். உண்மைதான். அந்த மகிஷாசுர அரக்கன் பெற்ற வரம் என்ன? 60 வயது நடைமுறைத்தார் மூதாட்டியர் வைத்துதான் 7 கருகள் உருவாற வேண்டும் என்று பெற்றான். உண்மைதான் சுவாமி. ஆகையாலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் தாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் மக்களாக பிறக்க வேண்டும். சக்தி சுவாமி, இப்படி 7 பெண் மக்களாக பிறந்த நீ எந்தெந்த எல்லைகளே தெய்வமாக உருமாறும் என்று தெரியுமா? கூறுங்கள் சுவாமி. சக்தி முதல் பிறப்பாக நார்த்தாமலை எல்லைகளே குதிகொண்டு மக்களது மேனைகளிலே பெரிய அம்மை என்று அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த நார்த்தாமலை முத்துமாரியம்மனாக நீ பிறந்து பெயர் பெற்று வாழ வேண்டும். 2வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? 2வது பிறப்பாக திருப்பூர் எல்லைகளே குதிகொண்டு மக்களது மேனைகளிலே மணவாரி அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த திருப்பூர் முத்துமாரி என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். 3வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? 3வது பிறப்பாக அந்த கொன்னையூர் எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளிலே கொத்தமல்லி அம்மன் அம்மா என்று குடி பெயர் பெற்று வாழ வேண்டும். 4வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? 4வது பிறப்பாக அந்த இருதலைப்பட்ட எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளிலே முடக்கம்மை சடச்சி அம்மை என்று குடிபார்க்கக்கூடிய அந்த இருதலைப்பட்டி முத்துமாரியாக நீ பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். 5வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? தாங்கள் 5வது பிறப்பாக வயிற்றுரு எல்லைகளே குதிகொண்டு மக்களது மேனிகளிலே வயிற்றுக்குள்ள அம்மா பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த வயிற்றுரு முத்துமாரி அம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். 6வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? 6வது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லைகளே குதிகொண்டு மக்களது கண்ண வெளிகளை அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த கண்ணபுரத்து கரமாரியாக பிறந்து பெயர் பெற்று வாழ வேண்டும். 6 பேற்றுக்கும் இளைய கன்னியாக 7வது கன்னியாக எங்கு பிறப்பெடுக்க வேண்டும் என்று கூறுங்கள் சுவாமி. இந்த 6 பேற்றுக்கும் இளையவளாக 7வது கன்னியாக குறியிட மாற்றம் வரையிலே ஆலா மரத்தடியிலே சான்றால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய மக்களது மேனிகளே சங்கமல அம்மா பார்த்து குடியிருக்கக்கூடிய ஆயிரங்களுடைய சமயபுரத்து முத்துமாரியாக நீ பிறந்து பெயர் பெற்று வாழ வேண்டும். தங்களது உத்தரவுப்படி
அப்படியாகட்டும் சுவாமி. சக்தி இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை, உண்மை, நேர்மை இல்லை, நிச்சயமாக. தெய்வ சக்தி இல்லை என்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் அந்த மகிஷாசுர அரக்கனை எப்படி வதம் செய்துவிட்டு வர முடியும் சுவாமி? ஆகையால் தாங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ள 7 கரங்களுக்கு உயிருண்டாக்கி தாருங்கள் சுவாமி. அப்படி உயிருண்டாக்கி தந்தால்தான் நான் அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு தங்களது பாதாள வந்தடைய முடியும் சுவாமி. அப்படியே ஆகட்டும் சக்தி, அப்படியாகட்டும் சுவாமி. வாருங்கள் மனிதர்களே. தந்தையே, தந்தையே, எங்களை அழைத்த காரணம் உம்மை அழைத்ததற்கு காரணம் சொல்லுங்கள். உன் தாயாருக்கு சந்தேகம் வந்து விட்டதா? என்ன சந்தேகம்? இந்த பூலோக மக்களிடத்திலே தெய்வ பக்தி என்பது ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். உமது முயவளோ உமா மகேஸ்வரியோ இந்த பூலோகத்திலே மாடு பிறப்பாக அவதரிக்க போறாள் அல்லவா? ஆமாம் சுவாமி. அதற்காக தெய்வ பக்தி இருக்கிறது என்பதை தெரிவித்து காட்ட வேண்டும். நிச்சயமாக உள்ள 7 கிரகத்திலும் 7 தெய்வத்தினுடைய அருள் சக்தியை அழைத்து காட்ட வேண்டும். நிச்சயமாக தந்தையே. அன்பாத ரசியமோனே, இப்பொழுது ஆகி மகமாகி 1000 கண்ணுடையால் வேப்பிலை காரி விளையாடும் உத்தமி பத்தினி தாயே முத்தாலம்மா, தாயே பகவதி அம்மா, தாயே காளியம்மா, இன்னும் திருமணமாகவில்லை, மாங்கல்ய வரத்தை கொடு தாயே, குழந்தை செல்ல வேண்டும் என்று உன்னையே எண்ணி வருகின்ற பக்தர்களை முன்னிலை கொண்டு இப்பொழுது இந்த 7 கரகத்திற்கும் உயிர் அழைக்கக்கூடிய நேரம். அதனால எல்லாம் ஜோரா கைத்தட்டலாமே, ஜோரா கைத்தட்டுங்கம்மா. தலையில யாரும் தாய்மார்களையும் முக்காடு விடாதீங்க. ஏன்னா மத்த நாடகம் மட்டும் கிடையாதம்மா. 7 முத்துமாரி எம்மனையும் பார்க்கணும் என்றா 7 வெள்ளைக்கோட்டுக்கு போய் தான் பார்க்கணும். ஏன்னா 7 முத்துமாரி எம்மனும் வெறும் வேப்பிலையில தானே செம்புல கரகம் சுடிச்சு வச்சிருக்கிறார்கள். நினைச்சிடப்படாதுமா, கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த வேப்பிலையில அவதாரம் எடுத்தவதா இந்த 7 முத்துமாரி எம்மனும். அதுக்காகத்தான் ஆத்தாளுக்கு வேப்பிலையால கரகம் சுடிச்சு ஆத்தாள் அழைக்க போறோம். தெய்வ பக்தியோடு தெய்வத்தை வழிபட்டு மனசுல நினைச்ச உட்கார்ந்தா ஆத்தா நம்ம குடிய காக்க வருவா. தீராத வினைகளை தீர்ப்பவ அந்த முத்துமாரி 1000 கண்ணுடைய அப்பேற்பட்ட உமையவள் நம்ம ஒரு எல்லையிலே யார் குடியில குதிகொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்பதை அருளாக அழைக்க போறோம். வெக்கப்படாம கைதட்டுங்க. குலபசத்தம் போடுங்க. இளைஞர்கள் ஆண்கள்ல கொஞ்சம் விசில் எடுத்து ஆரவரசை கொடுங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் மட்டும்தான் சாமி அடிச்சு காட்ட முடியும். நன்றி. அப்படி சொல்லக்கூடிய ஜோரா கை தட்டுங்க, பலமா தட்டுங்க. அருள் கொடுக்கும் தெய்வமே அன்னை உமையவளே, தாயே ஆதிபர சக்தியே அம்மா, அனைத்தவர் குரலுக்கு ஓடி வர வேணும் ஆடி அம்மா. அம்மா தாயே, நார்த்தமல எல்லையிலே அவள் கொண்ட முத்துமாரி தாயே, அவள் கொண்ட முத்துமாரி நார்த்தமல எல்லை விட்டு ஆடி வர வேணும் அடி மகமாகி. நார்த்தமலை எல்லை விட்டு தாயே ஆடி வர வேணும் அடி மகமாகி. பார்ப்பவளே பெருவற்ற மகமாகி நீரம்மை பார்ப்பவளே தாயே பேரு கொண்ட மகமாகி ஒளிவாமா. ஒரு எல்லையிலே அவள் கொண்ட முத்துமாரி திருவம்பூரி எல்லையிலே தாயே அவள் கொண்ட முத்துமாரி ஒளிவாமா. எடுசாமி திருவப்பூர் எல்லை விட்டு அடி வர வேணும் அடி மகமாகி. திருவம்பூரி எல்லை விட்டு தாயே அடி வர வேணும் அடி மகமாகி. நல்வாரி அம்மையாக மக்கள் கூற தீர்ப்பவளே ஓடிவாம்மா. நல்வாரி அம்மையாக தாயே தீர்ப்பவளே ஒளிவாடி. அத்தா உன்னோட அருள் சக்தி இந்த ஒரு வெள்ளையில உயிர் எழும்புறா உன்னோட அடையாளம் உன் பூங்கரகம் தாயை காத்துக்கிட்டு இருக்குது. அந்த கரகத்தை எடுத்தாடு. அந்த கரகத்தை தொட்டாடுனா தான் அந்த கரகத்துக்கு உயிர் வரும். இல்லைன்னா வெறும் செம்புதே அது. எடுத்தாடு தாயே. எடுசாமி அத்தா தாயே கொல்லையுறு எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி நெய்யூரு எல்லையிலே தாயே குடிகொண்ட
உம்மனது உம்மனது அரங்கிய ரங்களையோ மகமாகி யாரி உன்மனது உன்மனது தாயை இந்த கலையிலையோ மகமாயி எம்படி உம்மனது உம்மனது ஓடி வா. இருக்கணும் இந்த நேரம் மகமாகி இருபாடி உன்மனது உன்மனது தாயை இந்த இலகலையோ மகமாயி மஞ்ச புடவக்காரி புடவக்காரி மஞ்சள் ஒரு முத்துவாரி ஓடிவம்மா முகத்தலகி முகத்தலகி தாயை அனைவரை மேலுபாடி மகமாயி அழகிற சத்தமடி சத்தமடி நாளைக்கு கேட்கலையோ மகமாகி அழைக்கிற சத்தமடி சத்தமடி தாயை சிவிகளிலே இத்தலையோ மகமாயி அழகிறமே அழகிறமே குடும்பங்களே கேட்கலையோ மகமாகி வந்து அழைக்கிறமே அழைக்கிறமே தாயை உள்ளமையை கிட்டலையோ மகமாயி தாக்கி முகியபிளை முகியபிளை உன்னுடைய 7 திருமுகமும் திருமுகமும் இந்த ஒரு எளியில காண வேண்டிய ஆத்தா வேண்டிய ஆத்தா 2 தாய் வந்திருக்கிறாங்க 2 பூங்கரகம் அடையாளத்தோடு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க தாய்க்கு பிடிச்சது குலவ சத்தம் கும்மி சத்தம்னு சொல்லுவாங்க தாயே நம்ம தெய்வ விளையாட்டோடு தான் இன்னைக்கு தேரை திருவிழா எடுத்து இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்குது ஆத்தால மனசார நினைச்சு எல்லாரும் குலவ சத்தம் போட்டு கைதட்டமா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி வேமா திரும்புறாங்க அந்த அம்மா மேல சாமி வந்துருச்சோ இல்ல அந்த பொண்ணு மேல சாமி வந்துருச்சோ தெய்வங்கிறது எல்லாத்துக்கும் முதுவானது யார் மேல வேணா தவறுவா நம்ம குடியில் நினைக்கிறோம் நம்ம குடியை தேடி தெய்வம் வந்தா தான் குடியை காக்கணும் சாமி நம்ம மேல வந்துட போதுன்னு கட்ட வரல இறுக்கி ஊனிட்டு உட்காந்தோம்னா சாமி வராதுமா தெய்வம் வர்றதுக்கு நம்ம தான் மனசு வைக்கணும் இந்த கலியுகத்தில் தெய்வம் எங்க இருக்கிறது அத்தா ஆலயத்தில் மட்டுமா தாயே வெள்ளி செவ்வாய்க்கு உனக்கு பூஜை செய்யலையா வருஷத்துக்கு ஒரு முறை எங்க இருந்தாலும் உன் ஆலயம் தேடி வந்து உனக்கு நான் சிறப்பு செய்யலையா நினைச்சு உட்காருங்கம்மா இல்ல ஜோரா கைதட்டுங்கம்மா ஜோரா கைதட்டுங்க தாயே ஓடி வா இந்த ஊர் எல்லையிலே குடிக்கொண்டிருக்கின்ற காளியம்மா தாயே உன் பிள்ளை யாரு உன் குழந்தை யாரு உனக்கு பிடிச்சவன் இந்த கூட்டத்துல எங்க இருக்கா எதுக்கு சோதிக்கிற எதுக்கு வெக்கப்படுற யாருக்கு வேணா வெக்கப்படலாம் தெய்வத்துக்கு வெக்கப்படலாமா மனசார தெய்வத்தை வச்சு கைதட்டுங்கம்மா ஜோரா வாதாயே ஓ ஓடி வா தாயே அடி ஒன்னாங்க ரகமாம் கண்ணே கண்ணே நாங்கரகமா தன்னை தமிழ பொங்கரகம் முன்னே தமிழ பொங்கரகம் பொன்னே ரகோ எடுத்தாடே அழகி வாடியம்மா எடுத்தாரே உத்தமியே மாரியம்மா நாங்க ரகமாம் கண்ணே கண்ணே நாங்கரகமா தன்னை திருவப்பூர் பொங்கரகம் முன்னே திருவப்பூர் பொங்கரகம் பொன்னே ரகோ எடுத்தாடே தம்பியே வாடியம்மா கரகம் எடுத்தாரே உத்தமியே மாரியம்மா உனாங்க ரகமாம் கண்ணே கண்ணே நாங்கரகமா தன்னை நகிரு பொங்கரகம் முன்னே நெய்யிரு பொங்கரகம் பொன்னே ரகோ எடுத்தாடே கட்டழகி வாடியம்மா கரகம் எடுத்தாரே உத்தமியே மாரியம்மா நாலாங்கரகமாம் கண்ணே கண்ணே நாங்கரகமா தன்னை இல்லப்பட்டி பொங்கரகம் முன்னே இந்த வட்டி பொங்கரகம் பொன்னே ரகம் எடுத்தாடே அழகி வாடியம்மா கரகம் எடுத்தாரே உத்தமியே மாரியம்மா சாங்கரகமாம் கண்ணே கண்ணே நாங்கரகமா தன்னை இத்துரு பொங்கரகம் முன்னே ஐத்தூரு பொங்கரகம் பொன்னே ரகம் எடுத்தாடே அத்தியே வாடியம்மா கரகம் எடுத்தாரே உத்தமியே மாரியம்மா ரகரகமாம் கண்ணே கண்ணே நாங்கரகமா தன்னை நபுர பொங்கரகம் முன்னே நம்முற பொங்கரகம் பொன்னே ரகம் எடுத்தாடே அழகி வாடியம்மா கரகம் எடுத்தாரே உத்தமியே மாரியம்மா அடியலாங்கரகமாம் கண்ணே கண்ணே நாங்கரகமா தன்னை சமயபுர பொங்கரகம் முன்னே தாளு பொங்கரகம் பொன்னே ரகம் எடுத்தாடே அழகி வாடியம்மா கரகம் எடுத்தாரே உத்தமியே மாரியம்மா ரகம் எடுத்தாடே அழகி வாடியம்மா ரகம் எடுத்தாடே அழகி வாடியம்மா கேட்டுக்கிறோமா அப்படியெல்லாம் எந்திரிக்கம்மா கொஞ்சம் கோச்சிக்காம எந்திரிங்க எந்திரிக்க எந்திரிச்சு கொஞ்சம் முன்னாடி வாங்க எந்திரிக்கம்மா முன்னாடி உங்க ஒத்துழைப்பு இருந்தால்தாம்மா
எதுக்குமே வைக்கப்படணும்? யாரிடமும் சொல்ல முடியாத விஷயம். கட்டின மனைவி, கட்டிய கணவன், உடன் பிறந்த சகோதரன், கூட பழகும் நண்பன், யாரிடமும் சொல்ல முடியாத விஷயத்தை ஆத்தா வாசல்ல போய் நின்று ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து சொல்லி, தாயே என் குறைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் வேண்டுகிற கணமை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவ. இங்க இருக்க தெய்வ சக்தியான தெய்வம் தானே. வருஷ வருஷம் நாடகம் வைக்கிறீங்களாமா? உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நம்ம சாமியானா எங்கடா கேலி கிண்டல் பண்ணிடுவாங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல போய் நம்மளை கிண்டலா பேசி யோசிக்கிறீங்க. அப்படியே எந்திரிக்குமா? தயவு செய்து எந்திரிங்க. என்னை பெத்த ஆத்தாங்களா? எந்திரிக்க சாமிலா, எந்திரிக்க. எல்லாம் எந்திரிச்சு முன்னாடி வாங்கம்மா. என்ன வாமா வாதாயி. 2 கை சேர்ந்து சத்தாம ஓசை வரும், ஒரு கை தட்டினா ஓசை வருமா? உங்க ஒத்துழைப்பு வேணாமா எங்களுக்கு? எந்திரிக்கமா, தயவு செய்து எந்திரிங்க. வெக்கப்படாம எந்திரிக்காதா? சாமி தானே அழைக்கிறோம். எடுக்கணும்னே, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம்னே. சாமியவா சொல்லுவோம்னே, எல்லாம் ஜோரா கை தட்டலாம்ல. போடு, உங்க ஆறாவரம் இல்லாமையா? முதலாவது கரகம் நார்த்தாமலை முத்துமாரி கரகம், 2வது கரகம் திருப்பூர் கரகம், 3வது கரகத்தை சிறப்பின சுவாமி. தாயே பொல்லாத கோபக்காரி, கொத்தமல்லி அம்மா போடுறவ, கொத்து கொத்தா போடுறவ, பொல்லாத கோபக்காரி. மரம்ம போட்டுட்டானா உயிர் பலியை கூட வாங்கக்கூடிய பொல்லாத கோபக்காரி இந்த கொன்னையூர் காரி. ஆத்தா மனம் குளிந்து ஓடி வர வேண்டாமா தாயே? தாயே கூப்பிட்டா ஓடி வருவாளா? மாரியம்மா குலவ போட்டு ஓடி வருவாளா? கூப்பிட்டா ஓடி வருவாளா? முத்து மாறி சுதி போட்டு அடி வருவாளா? கூப்பிட்டா ஓடி வருவாளா? மாரியம்மா குலவ போட்டு அடி வருவாளா? அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா? மாரியம்மா குலவ போட்டு அடி வருவாளா? அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா? மாரியம்மா குலவ போட்டு அடி வருவாளா? பதக்கத்தகில திட்ட கெடுது பாப்பட தபடி பொக்குதி போட்டவ. பதக்கத்தகில திட்ட கெடுது பாப்பட தபடி பொக்குதி போட்டவ. தீராத விளைய தீர்த்து பாப்ப நிலக்கோட்ட மாறி உன்னை கூப்பிட்டா. மாரி கூப்பிட்டா, தாயை கூப்பிட்டா ஓடி வருவாளா? மாரியம்மா குலவ போட்டு அடி வருவாளா? அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா? மாரியம்மா குலவ போட்டு அடி வருவாளா? நல்ல கல்ல நல்லவரா நம்பினவர காத்தவளா. நல்லவர்கள நல்லவரா நம்பினவர காத்தவளா. தீராத விளைய தீர்த்து பாப்ப நம்ம ஊருதாயே உன்னை கூப்பிட்டா. மாரி கூப்பிட்டா, தாயை கூப்பிட்டா ஓடி வருவாளா? மாரியம்மா குலவ போட்டு அடி வருவாளா? அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா? மாரியம்மா குலவ போட்டு அடி வருவாளா? சின்ன தெருவில போட இருப்பவ சேதுபதிகள் ஆட வச்சவ. சின்ன தெருவில போட இருப்பவ சேதுபதிகள் ஆட வச்சவ. தீராத விளைய தீர்த்து பாப்ப நம்ம ஊருதாயே உன்னை கூப்பிட்டா. மாரி கூப்பிட்டா, தாயை கூப்பிட்டா ஓடி வருவாளா? மாரியம்மா குலவ போட்டு அடி வருவாளா? எல்லை கட்டுமா சுவாமி, எல்லை கட்டுமா. அக்கா தங்கை 7 பேரை எல்லை கட்டுமா. அல்லக்கட்டுமா சாமி, அல்லக்கட்டுமா. கதையை 7 பேர் அல்லக்கட்டுமா. மஞ்ச புடவ கறி எல்லை கட்டுமா. அஞ்சனூறு முத்து மாறி எல்லை கட்டுமா. அந்த கூடவக்காரி அல்லக்கட்டுமா. இந்த ஊரு முத்துமாரி அல்லக்கட்டுமா. கிளம்பையிலே எல்லை கட்டுமா. துள்ளி பிறந்த உன்ன அலை கட்டுமா. வெள்ளிக்கிழமையில அல்லக்கட்டுமா. பிறந்தவளை அல்லக்கட்டுமா. அங்காரவத்தினியே அலை கட்டுமா. அகிலத்த ஆழ்வ ஒன்று அலை கட்டுமா. உம்மரக்காரியம்மள் அல்லக்கட்டுமா. அதிபர் தாயவளை அல்லக்கட்டுமா. எல்லை கட்டுமா சுவாமி, எல்லை கட்டுமா. அக்கா தங்கை 7 பேரை எல்லை கட்டுமா. அல்லக்கட்டுமா, தாயை அல்லக்கட்டுமா. கதையை 7 பேர் அல்லக்கட்டுமா. சம்புராணி வாசகியே எல்லை கட்டுமா. தெரிச்ச முத்து மாறி வள்ளி கட்டுமா. சகியை அல்லக்கட்டுமா. உத்தமியை புத்திரியை அல்லக்கட்டுமா. அஞ்சுதல நாகமொன்று எல்லை கட்டுமா. அறிவர வேணுமடி எல்லை கட்டுமா. தலநாகமோட அல்லக்கட்டுமா. அடிவர தாயவளை அல்லக்கட்டுமா. தவற வேலிக்காரி எல்லை கட்டுமா. அஞ்சனூறு முத்து மாறி எல்லை கட்டுமா. எல்லிரம் எடுத்தாரி அல்லக்கட்டுமா. இந்த ஊரு எல்லையில அல்லக்கட்டுமா.
சன நிறைஞ்ச கூட்டத்துல உனக்குன்னு புள்ள இல்லையா தாயே? உனக்கு நீதி இல்லையா? தாயே உமையபலே, உன்னை வணங்காத பக்தர்கள் இந்த மந்தையில் இருக்கிறார்களா? எல்லாரும் உன்னை நினைக்கிறவங்க தானே ஆத்தா. மனம் குளிர்ந்து ஆளு வர வேணாமா? கல்லாத வரையும் உன் பேரை சொன்னா கரைஞ்சு ஓடி வருமே ஆத்தா. தாயே இங்க இருக்குமா? வரைஞ்சிருக்கிறேன். உன்னை கட்டி மறிக்க ஆள் இருக்குதா கூட்டத்துல? எழுந்து வா தாயே. மனசை விட்டு அருளாக வந்து ஒரு கூட்டத்துல உன் நினைச்சிட்டு இருக்க பக்தர்களை மேலே அருளாக வரக்கூடாதா? உன்னுடைய அடையாளம் காட்டக்கூடாதா? தாயே நீ உருமாறி இருப்பவளே, அடி உலகாலும் நாயகியே, நீ கனியா குமரியிலே அம்மா மந்திருக்கும் மாரியம்மா, அடி கூடையிலே குடியிருக்கும் அடி கொஞ்ச நேரம் வாடியம்மா, ஓடிவா சாமி, அடி ஊத்து தண்ணிய குடிப்பவளே, அம்மா உலகாரும் நாயகியே. ஓம் சக்தி அத்தா தாயே, சங்கமுதரில பிறந்தவளே, சக்தியுமய சுமந்தவளே, சங்கமுதரில பிறந்தவளே, சக்தியுமய சுமந்தவளே, சூர கண்ணால் பாக்கிரியே, சூளாயுதத்தை தூக்கிரியே, இவத்தான முளைச்ச கட்டி நம்ம ஊரு சிங்கக்குட்டி, முளைச்சே தங்க கட்டி இவத்தூரு சிங்கக்குட்டி, பஞ்ச புடவ காரியடி மக்கள் விரக தீர்ப்பவளா, பஞ்ச புடவ காரியடி மக்கள் குறைய தீர்ப்பவளா, ஆடி வர வேணும் அடி இவத்தான முளைச்ச கட்டி அவ தென்னலூரு சிங்கக்குட்டி, முளைச்சே தங்க கட்டி இவத்தூரு சிங்கக்குட்டி, அஞ்சுதல நாகம் போலே அடி இங்கு வாடியம்மா, அஞ்சுதல நாகம் போலே அடி இங்க வாடியம்மா, பத்து தலை நாகம் போலே பறந்து வரோ நேரமம்மா, இவத்தான முளைச்ச தங்க கட்டி அவ தென்னலூரு சிங்கக்குட்டி, முளைச்சே தங்க கட்டி இவத்தூரு சிங்கக்குட்டி, வெள்ளியோ கிழமையில இங்க பிறந்தவளா, வெள்ளியோ கிழமையிலே இங்க பிறந்தவளா, ஆனா முளைச்ச தாயவளா நம்மளூரு காளியடா, இவத்தான முளைச்ச தங்க கட்டி அவ தென்னலூரு சிங்கக்குட்டி, முளைச்சே தங்க கட்டி இவத்தூரு சிங்கக்குட்டி, சங்கமுதரில பிறந்தவளே, சத்தியுமய சுமந்தவளே, சங்கமுதரில பிறந்தவளே, சத்தியுமய சுமந்தவளே, சூர கண்ணால் பாக்குறியே, சூளாயுதத்தை தூக்கிறியே, இவத்தான முளைச்ச தங்க கட்டி இவத்தென்னலூரு சிங்கக்குட்டி, இவத்தான முளைச்ச தங்க கட்டி இவத்தென்னலூரு சிங்கக்குட்டி, இவத்தான முளைச்ச தங்க கட்டி இவத்தென்னலூரு சிங்கக்குட்டி, இவத்தான முளைச்ச தங்க கட்டி இவத்தென்னலூரு சிங்கக்குட்டி. ஆகிய முயவளே ஆளு கிரகம் ஏறிடுச்சு ஆத்தா, இன்னும் 3 கிரகம் காத்துக்கிட்டு இருக்குது சாமி. ஒரு விஷயம் பாத்தீங்களா? அந்த அம்மா இவ்வளவு உட்கார்ந்து இருந்தாங்க, ஆத்தாள் நினைச்சு எந்திரிச்சு வந்தாங்க, நினைச்ச கிழமை ஆத்தா அவங்கள இறங்கினால அம்மா இங்க உட்கார்ந்து இருக்க ஒவ்வொரு எந்திரிச்சு வந்தா நிச்சயமா ஆத்தா அவங்கள இறங்கி வருவாள, கண்டிப்பா வருவாங்க. எப்படி எந்திரிக்குமா? இன்னும் வாங்க சாமிங்களா, எல்லாரும் வெக்கப்படாம வாங்க தாயி, மனசை விட்டு வாங்க, மனசை விட்டு வந்தா தான் தெய்வம் கூடிய காக்க வரும். தெய்வம் வேண்டாம்னு மறுகி உட்காந்துட்டோம்னா தெய்வம் காக்க வராது தாயே. கோடி ரூபாய் கொட்டு கொடுத்தாலும் தெய்வ பக்தி என்னைக்கு நமக்கு இருக்கணும். தெய்வ அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ முடியும். நம்பிக்கையோட வாங்க தாய், எல்லாரும் வெக்கப்படாம வாங்க. எழுப்பிடுங்க நாரதரன், முன்னாடி வாங்கம்மா, எழுப்பிடுங்க எந்திரிக்கமா, நாடக நடிகர்ப்பா அவரு. எழுப்பிடுங்கய்யா, அம்மா வாங்கம்மா, எந்திரிச்சு வாங்கம்மா, முன்னாடி வாங்க சாமிங்களா, என்ன பெற்ற ஆயா வாங்க தாய், வெக்கப்படாம வாங்க. 4 கால பூஜை இந்த சிவராத்திரி நேரத்துல 4 கால பூஜை செய்வாங்க. இப்ப அடுத்த சாம பூஜை. இந்த 3 பூஜையும்
மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவனும் விஷ்ணு பெருமானும் அந்த அணை உமையோடு செய்யக்கூடிய நேரம். ஆனால் இந்த அர்த்த சாமத்துக்கு மேலதான் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இறைவன் படி அளிக்கக்கூடிய நேரம். அப்படி எந்திரிச்சு முன்ன வாங்கம்மா. தெய்வத்தை நம்ம நெருங்கி போனா தெய்வம் நம்ம நெருங்கி வந்துடும். அப்படி வாங்க சாமி, முன்னாடி வாங்க. என்ன பெத்த ஆயாங்களா? அட வாங்கத்தா, முன்னாடி வாங்கம்மா. எல்லாம் குலவசத்தை போடுங்க ஆத்தா, குலவ போடுங்கம்மா. எல்லாம் முன்னாடி போடுவீங்க, நல்லா போடுங்க ஆத்தா. ஆத்தாவுக்காக தானே குலவச்சத்தம் போட்டு கும்பி சத்தம் போட்டாலே ஆத்தா ஓடி வருவா. தாயே தாயே, இந்த ஊரில் குடிக்கணும் இல்ல, அந்த முன்னாடி வாங்க. தாயே ஓடி வர வேண்டும் அம்மா. யாரா முத்து மாறி வழக முத்து மாறி தாயே ஆனந்தமா ஆடி வர எங்க ஊரு காளி. முத்து மாறி அழகு முத்து மாறி ஆடி வர வேண்டும் மாறி இங்க முத்து மாறி. முத்து மாறி வழக முத்து மாறி ஆனந்தமா ஆடி வர எங்க ஊரு காளி. முத்து மாறி அழகு முத்து மாறி ஆடி வர வேண்டும் மாறி இங்க முத்து மாறி. வெள்ளிக்கிழமையிலே அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி துள்ளி பிறந்தவனா எங்க ஊரு தாயி. வெள்ளிக்கிழமையிலே அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி துள்ளி பிறந்தவளை இங்க முத்து மாறி. ஓடி வர முத்து மாறி அழகு முத்து மாறி ஜனூர் எல்லையிலே தாய முத்து மாறி. ஒரு எல்லையிலே அம்மா முத்து மாறி மாமா வர வேண்டும் மாறி இங்க முத்து மாறி. வேம்பு பிறந்ததடி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி விஜயநகர் மண்டபமா தாய முத்து மாறி. ஆமா ஓ கரகேடு தாயி அத்தா கரக பிறந்ததடி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி அன்னபுர எல்லையிலே தாய முத்து மாறி. தாயே மாமா முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தமா ஆடி வர எங்க ஊரு காளி. அஞ்ச புடவ கரி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி நம்ம ஊரு தாய பட வாடி வர வாரி. ஊர் மக்களை காக்க ஓடி வந்துகிட்டு இருக்கிறா. தாயே ஓடி வா, அடையாளத்தை எடுதாயி. உனக்கு உண்டான அடையாளம் அதுதான் நீ. கரகத்துல பிறந்தவதானி தாயே. அத்தா எப்படி உன்னுடைய கரகம் காத்துக்கிட்டு இருக்கு. எடுதாயி எடுமா அத்தா. ஜெய் அடி நடல சுடலை படோ தாயே உனக்கு நடு சுடலை தில்லை வனமா ஓடி வாமா. தில்லை வனத்தை விட்டு தில்லை வனத்தை விட்டு அத்தா ஆடி வர மேரு மாமா ஆடி வர மேரு மாமா. அத்தா ஏய் அஞ்சதன நாகம் போலே அவ அஞ்சதன நாகம் போலே அங்க ஆடி வர வடகப்பாரு. அஞ்சதன நாகம் போலே அவ அஞ்சதன நாகம் போலே அங்க பறந்து வர வடகப்பாரு. நடலை சுடலை வனோ உனக்கு நடலை சுடலை வனோ அத்தா நடு சுடலை தில்லை வனமா. தில்லை வனத்தை விட்டு தில்லை வனத்தை விட்டு அங்கே ஆடி வர வேணும் அம்மா தாயே ஆடி வர வேணும் அம்மா தாயே ஆடி வர வேணும் அம்மா. ஏழு தாயபலும் அருளாக ஆடி வந்து இந்த ஏழு கரகத்திற்கும் தற்பொழுது உயிர் சக்தி எழுப்பியிருக்கீங்க ஆத்தா. அந்த கரகம் தான் உன்னோட அடையாளம். அந்த வேப்பில கொண்டு பிறந்தவதா ஏழு முத்து மாறி எம்மனும் தாயே
அப்படி இல்லை கைதட்டி ஒரு சத்தம் குலவ சத்தம் போடுங்கம்மா. மனுஷனுக்கு மனுஷன் வைக்கப்படலாம், தாய்க்கு வைக்கப்படக்கூடாதுமா. கோயிலுக்குள்ள போகும்போது மனசுல எந்த ஒரு பார கஷ்டம் இருந்தாலும் அந்த ஆத்தாளை நினைச்சு கொஞ்ச நேரம் கோயில் சன்னதியில் உட்கார்ந்து கும்பிட்டு எந்திரிச்சு வருவோம். மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அப்பேற்பட்ட தெய்வம் நம்மளை காக்குங்கிற ஒரு நம்பிக்கையாகத்தான் இன்னைக்கு தேர் திருவிழா எடுத்து இன்னைக்கு கும்பிட்டு இருக்கோம். விசேஷ நாள்ல இந்த ஒரு நாடக கலையை வச்சு ஆத்தாளை அருளாக அழைக்கிறோம். யார் கூடிய காத்துக்கிட்டு இருக்கிறான்னு தாயே அன்னை உமையவளை சொன்னதாமா உண்மை. ஆமா, எந்திரிச்சிங்க. ஆத்தா உங்களை தேடி வந்தாளா? இல்ல ஜோரா கைத்தட்டுங்க, ஜோரா கைத்தட்டுங்க, மனசார கைத்தட்டுங்க. அம்மா தாயே அன்னை உமையவளை வருஷம் எங்க இருந்தாலும் இந்த சிவராத்திரி நேரத்துல உன்னை தேடி வரோம். இந்த சாமத்துல அடுத்த சாமத்துல உன் நாளே வாசல்ல உட்காந்து உன் நினைச்சு பூஜை பண்ற அம்மா அல்ல இந்த கூட்டத்துல அவ்வளவுதானா? தாயே உன் பிள்ளை இந்த கூட்டத்துல இன்னும் இருக்குதா? அடைய நாங்க ஆட்ட வேணாமா? எல்லாம் ஜோரா கைதுங்கம்மா. நீங்க தட்ட சத்த சமயம் வரது கேட்கணும். அந்த சமயம் வரத்தா துள்ளி குதிச்சு ஆடி வரணும். மஞ்சள் புடவை கட்டி இருக்கமுல்ல, சிவப்பு புடவை கட்டி இருக்கமுல்ல, ஆத்தாளுக்கு பிடிச்ச நேரம் எங்கே? உன் குழந்தை எங்கே? உன் நான்காவது ஆட்டம் எங்க தாயே? அடி கரகம் பிறந்ததடி கண்ணபுர எல்லையிலே கரகம் பிறந்ததடி கண்ணபுர எல்லையிலே பிறந்ததடி அந்த கரகத்தை மாற்றி விட்டுருங்கண்ணே. போங்க பூசாரி. அத்தா அவளுக்கு உண்டான அடையாளம் அந்த தாய் வந்திருக்கிற தேடி அடையாளத்தை கேட்டு கரகத்தை மாற்றி விடு சாமி. கருப்புன்றது மாத்து சாமி. குடுசாமி ஐயா அழைச்சிட்டு போங்க. வாங்க இளைஞர்களை வாங்க நண்பா வாங்க பிடிங்க கரகத்தை குடுசாமி. கரகத்தை கூட ஆத்தாட்ட கூட அங்க 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 பாரு தாய் வந்திருக்கிறாவ. புடிதாய் கரகத்தை படி உன்னோட நிறைய நிக்கணும். அம்மா இப்பொழுது இந்த 7 திருமுகமும் ஆத்தாவோட ஆலய வாசலுக்கு போகணும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை ஐயா. பூசரி ஐயா அண்ணே கரகத்தை கொண்டு போறீங்களா கோயிலுக்கு? கோவில் சன்னதிக்கு நேரம் வழி விடுங்கம்மா. கரகம் எடுத்த 7 பேரும் சொந்தக்காரர்களும் கூட போங்க. அப்படி நிக்கிற கூட போயிட்டு வாங்க. தீபாரதனை மட்டும் காட்டுங்க பூசரையா. ஊதி போட்டுற வேண்டாம். தீபாரதனை மட்டும் கோயில 7 கரகத்தையும் காட்டி அப்படியே கூட்டிட்டு வந்துருங்க. அழைச்சிட்டு போங்க. கரகத்தை அழைச்சிட்டு போங்க. 7 முத்து மாறி அம்மனும் நம்ம ஊர் எல்லைக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் நம்ம எல்லையை நிலைநாட்டணும் ஆத்தால. அதுக்காகத்தான் கோயிலுக்கு போக சொல்றோம். அப்படியே கூட்டி போங்கண்ணே. ஒரு குலவச்சத்தை போட்டு கூட்டி போங்க கரகத்தை. பங்காளி தாயே கை போடு. போயிட்டு வாங்க. மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா அலமேலே மணிமகுடம் தாய்
தாய் தந்த பொங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும். உன்னை நினைச்சபடி உன்னை ஜெயிக்கும்படி வேண்டும் வரத்தான் மாரியம்மா. காவல் நீதான் காளியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா, காற்றும் கடலும் நீயம்மா. புள்ளி நல்ல நீரம்மா, காற்றும் கனலும் நீயம்மா. மானத்த ஒளிங்க யாரம்மா, வந்தேன் தேவி நாடம்மா. துணைய நீரானே, தங்கத்தின் வடிய தொழுதோமே. வந்த வழி துணையும் நீரானே, தங்க திருவழிய தொழுதோமே. சரி சரி ஏறாறு நீதானே காப்பு. மாரியம்மா மாரியம்மா சூரியம்மா நீலியம்மா. தலைமையில மணிமகுடம் என் தாய் தந்த பொங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும். நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும். உன்னை நினைச்சபடி உன்னை ஜெயிக்கும்படி வேண்டும் வரத்தான் மாரியம்மா. காவல் நீதா காளியம்மா. மனமிழ வாழ்த்துக்கள் பாடட்டும், வாழ்வே வளமாய் மாறட்டும். ஆனெல்லாம் வாழ்த்து காப்பாடட்டும், வாழ்வே வளமாய் ஆகட்டும். நீ என்றதா என்று ஆகட்டும், இளமும் நிஜமாய் மாறட்டும். வந்த துறையும் நீதானே, வந்த மனத்துறையும் என் தாயே. காப்போனி முத்தி நிலையம் வந்து சேர்ப்பாயே. அரைஸ்வரி நீயேஸ்வரி, நீ எல்லாம் பூவாக மாறட்டும். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. தலைமையிலே மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும். நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும். நினைச்சபடி உன்னை ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா காளியம்மா. என் காவல் நீதான் காளியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. வாதாய் வா. பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம், உலக மாறி உலகி பழகிடுவோம். கரகம் எடுத்து ஆடி வருவோம். ஆ ஏய் பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம், உலக மாறி உலகி பழகிடுவோம். அத்தா வந்துட்டா தாயே. அப்படியே கரகத்தை கூட்டி வந்துருக்கம்மா. ஏன்னா 7 கரகம் எடுத்து ஆடுறவங்க இருக்கு இல்ல இருக்கு சாமி, இல்ல இருக்குதா சாமி. இருக்குதாய் 7 கரகம் எடுத்து ஆடுறவங்க 7 முத்துமாரி அம்மன் அருளாக வந்திருக்கிறா. ஆனால் எந்தெந்த முத்துமாரி யார் மேலே அருளாக வந்தானே யாருக்கும் தெரியாது. உண்மையிலேயே ரொம்ப அமுக்காதீங்கம்மா. அந்த தாய்க்கு தான் தெரியும். நாம தான் அந்த திருப்பூர் முத்துமாரி, நான் தான் அந்த கண்ணபுரம் முத்துமாரி, நான் தான் அந்த சமயபுரத்து முத்துமாரின்னு. ஆத்தா உன்னுடைய பெயரை நாங்கள் சொல்லுவோம். அந்த கரகம் யாருடைய கரகமோ அந்த தாய் தான் கொண்டு அடையாளத்தை இருக்கணும். அப்படின்னா தான் எங்களுக்கு தெரியும் இந்த தாய் தான் சமயபுரத்தா கண்ணபுரத்தா ஆர்த்தாமலை முத்துமாரினும். அப்படி முன்னாடி கூட்டி வாங்கம்மா. சொந்தக்காரங்க முன்னாடி நிற்கிறங்க. கரகம் முன்னாடி வரையில் ஐயா கரகத்தை அங்கேயே வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மேலே வரக்கூடாதீங்க. சரிக்கிறோம். அங்கே நின்றுக்கிறங்க. கீழே போயிருங்க. போயிருங்க 2 பேரும். ஆனால் போங்க. ஒவ்வொரு கரகமா பேர் சொல்லி இறக்கும் பொழுது தன்னறியாம கீழே விழுந்துருவாங்க. ஆமா. அப்போ வந்து பிடிச்சிக்கோங்கம்மா, அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா பாதுகாப்புன்னு ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், விஎஸ்கே யூடியூப் சேனல் நம்ம ஊரில் நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் நீங்கள் அமெரிக்காவில் உட்காந்து பார்க்கலாம், லண்டன்லேருந்து பார்க்கலாம், நேரடி லைவ் போயிட்டு இருக்கோம்பா. ஆமாம், அதனால எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க. உலகமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம ஒரு எல்லையிலே நடக்கிற ஓடிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு. அப்பேற்பட்ட அருமையான எல்லையிலே இந்த தாயவன் இந்த 7 கிரகத்தில் முதலாவது கிரகம் நார்த்தாமலையில் அமர்ந்திருக்கக்கூடிய முத்துமாரி யாரு? இந்த 7 கிரகத்தில் இப்போ விட்டுருங்க. அருளாடி கரகம் முன்னாடி வரும்போது பிடிச்சிக்கிறங்க டக்குன்னு. அப்படின்னா தான் கரகம் யாரும் கிடையாது அடையாளம் எங்களுக்கு தெரியும். ஆத்தா விட்டுரு தாய், விட்டுருங்க வரட்டும். தாயே முதல் கிரகம் நார்த்தாமலை முத்துமாரி ஓடியா பார்க்கலாம். ஆத்தா வந்துட்டா. ஜோரா கைத்தட்டு, கைத்தட்டு, கைத்தட்டு. நார்த்தாமலை முத்துமாரி
பிடிங்க தாயே. அப்படியே வாங்கி வச்சிருக்கோமா அப்படி பொறுமை அப்படி ஆட்டம் ஆட்டத்தில் வந்தாலும் சந்தோஷமா இருக்கான் சொல்லியிலே வந்துருமா தாயே ஆட்டத்துல சிறந்தவ இல்லையா முதல கிரகம் ஆர்த்தாமலையில் அம்மா இருக்கக்கூடிய ஆத்தாளுடைய கிரகம் இருக்கிறது ஆமா சாமி. இரண்டாவது கிரகம் திருவப்பூர் முத்தமாரி அம்மா தாயே அம்மா திருவப்பூர் எல்லையில தாயே திருவப்பூர் எல்லையில தாயே பேரு பெற்ற வாழ்வட தாயே தாயே திருவப்பூர் எல்லையில தாயே ரெண்டு பேர் மூணு பேராச்சும் கூட வாதா ஒரு ஆளு பிடிக்க முடியுமா ஒரு ரெண்டு மூணு பேர் கூட வாங்கம்மா கூட வந்து பிடிச்சுக்கிறங்க தாகை அப்படியே பொறுமையா கூட்டு போங்கம்மா ஓரமா. இரண்டாவது கிரகம் திருவப்பூர் எல்லையில் அமர்ந்திருக்கக்கூடிய முத்துமாரியுடைய கிரகம் இறங்கிவிட்டது மூன்றாவது கிரகம் அத்தா பொல்லாத கோவக்காரி தாயே அடி பொல்லாத கோவக்காரி பொன்னையூர் முத்துமாரி இல்லாத கோபக்காரி தாயே ஒரு முத்துமாரி தமிழி அம்மையாரே குடிகொண்டு வாழ்பவரே ஓடிவாமா தமிழ் அம்மையாக மூன்று கிரகம் நிலையிலே நான்காவது கிரகம் இருந்தலைப்பட்டி முத்துமாரியம்மனுடைய கிரகம் இருந்தலைப்பட்டி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி இருந்தலைப்பட்டி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி நீங்க கலர்ந்து படிச்சுக்கிறேன் மேல வந்து சரிக்கிறத உங்களை அங்கேயே நிக்க விட்டுருக்கிறேன் மேல விட்டுறாதீங்க பொறுமை அழகரண்ணே வாய் கூட வச்சுக்கிறேன் பாடிருங்க தாகை நான்கு கிரகம் இறங்கிய நிலையிலே ஐந்தாவது கிரகம் ஏன்னா மத்த அம்மா போட்டுருச்சுன்னா நம்ம பாக்குறதுக்கு கண்ணுக்கு தெரியும் ஐயா ஆமா சாமி முத்தமல்லி அம்மா பாத்துருச்சு பெரிய அம்மா பாத்துருக்குது மணவரி அம்மா பாத்துருக்கு முடக்கம்மா பாத்துருக்குறான்னா வெளியே தெரியும் முகத்துல மகிமையில தெரியும் சரி ஆனா இந்த வைத்தூர் ஆரோடைய மேன்மை கிரகம் என்னன்னா என்ன சிறப்பு ஆத்தாளுடைய மகிமை என்பது சாமி வைத்தம்மா பாக்குறவர் வயிற்றுக்குள்ள அன்னமாதான் எடுக்க முடியாது உமிழ் முழுங்க முடியாது தண்ணி குடிக்க முடியாதுமா சுவாமி ஒரு வாழ காலத்திற்கு பிறகுதான் தெரியும் இந்த ஆத்தாளுடைய மகிமையை அதுக்காகத்தான் அந்த வயிற்று விடையை போக்கக்கூடியவருக்காக ஆத்தாளுடைய வாசலில வயிற்று மாவளுக்கு எடுப்பார்களே அதனுடைய சிறப்புக்குரியவதான் அந்த வைத்தூர் முத்தமாரி அப்பேற்பட்ட ஆத்தா எப்படி வர்றா வைத்தூர் எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி அப்படி வரணுதாயி ஏன்னா உனக்குள்ள போட்டி இல்லாம சொல்ற ஆளு மட்டும் உன்னோட ஓடி வந்து கடையாளத்தில் இருக்கிறீங்களுக்கு அது போதுதாயி இந்த 5 கிரகத்திற்கு உண்டான சிறப்பு புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில இருக்குது அந்த 5 கிரகமும் சரி சுவாமி மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 கிரகமும் திருச்சி மாவட்ட எல்லையில இருக்குது திருச்சி மாவட்டம் இரட்டை பிறந்த அக்கா தங்கை அதனாலதான் அவருடைய சன்னதி கண்ணனூர் என்று சொல்லக்கூடிய கண்ணபுரத்திலும் சமயபுரத்தில் இருக்கிற ஆத்தா மகமாயி அதனாலே 6வது கிரகம் கண்ணபுரத்தா வரட்டும் சரி கண்ணு விழியை நம்ம பாக்குறவ கண்ணம்ம போடுறவ இந்த தாயவளுக்காக கண்மலர் எடுத்து பழிச்சு வைப்பாங்க கோயில்ல கண் வெளியே வந்தாலும் கண்ணு வீங்கி இருந்தாலும் ஆத்தாளுடைய மகிமையால புகழ்கிறதுக்காக கண்மலர் பாலிக்கக்கூடிய ஆத்தாளுடைய வாசலிலே தாயே ஓடிவா அடிவோ கரக பிறந்ததடி கண்ணபுர எல்லையிலே ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்க ஜோரா சொல்லுங்க ஓம் சக்தி பராசக்தி அப்படினா அடையாளத்தோட இருக்கறதா நமக்கு தெரியும் எது நார்த்தாமலை திருவப்பூர் கொன்னையூர் வைத்தூர் இருந்தரப்பட்டின வரிசையை வைக்கணுமா இல்லையா 6 கரை இறக்கியாச்சு இந்த 6 வெற்றிக்கு மிளையபலி 7வது கன்னி கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிறாளே இன்னைக்கு கோடான கோடி பக்தர்கள் எல்லாம் விரத காப்பு கட்டி பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆத்தா சமயபுரத்தால் பார்ப்பதற்காக அப்பேற்பட்ட ஆத்தா கொஞ்சம் தாமதமா வந்தாலும் நான் வந்தே தீர்வன் என்று வந்தாலே துள்ளி குதிச்சிட்டு ஆத்தா தாயே உறங்கே இருந்தா நாங்க விட மாட்டோம் சமயபுரத்து அவசிலுக்க வராலே ஏமாறிய வசனத்து ஆடி வராலே சிலுக்க வராலே ஏமாறிய வசனத்து ஆடி வராலே பறந்து வராலே முத்துமாரி ஆடி வராலே
தாயே அப்படியே கூட வச்சிருங்க. சந்தோஷ் சாமி. இந்த சாமி வந்தவங்களை தயவு செஞ்சு வீட்டுக்கு உடனே கூட்டி போயிடாதீங்கம்மா. எழுகொழும் காதநேரம் சின்ன கருப்பண சாமி பெரிய கருப்பண சாமி வந்து அவங்க கையால இந்த 7 கரகத்திலும் இருக்கக்கூடிய 7 எலுமிச்சங்கனை கொடுப்பாங்க. வெறும் கரகம் மட்டும் கிடையாது, உள்ள எலுமிச்சங்கனை வச்சு மண்டல பூஜையில இன்னைக்கு கரகத்துல பாலிச்சு இன்னைக்கு வச்சு அழைச்சிருக்கிறோம். கரகம் எடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் மரளிக்கு வேலையில அந்த 7 எலுமிச்சங்கனை கொடுப்பாங்க. கண்டிப்பா அதை வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கணும். அதனால சாமி வந்தவங்களை யாரையும் வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டாம். அப்படி உட்காருங்க. சாமி அழைப்பு முடிந்தது. மறுகணம் சின்ன கருப்பண சாமி பெரிய கருப்பண சாமி வரும்போது அழைப்போம். அது வரைக்கும் அப்படியே உட்காந்து பாருங்க. அடுத்த சென்றுகளே, தந்தையே, நீங்கள் வந்த பணி சிறப்பாக முடிந்தது. நீங்க தயவு செய்து சென்று மீண்டும் எப்பொழுது மகனே மாறா என்று கூப்பிடுகிறீங்களோ அந்த நேரம் ஓடோடி வருவோம். அடுத்த சிவராத்திரிக்கு பார்த்துக்கலாம். சென்று பாருங்க. சக்தி சுவாமி, இப்பொழுதாவது நம்புகின்றாயா? இந்த பூவுலக மக்களிடத்திலையும் தெய்வ சக்தி என்பது ஒன்று இருக்கிறது என்பதை நான் நிரூபித்து விட்டேன். அதுபோல் நான் சொன்னது பிரகாரம் அந்த நார்த்தாமலையில் தெலுங்காபரிச்சமை கூத்தாடி வெள்ளு கோபுர கத்தல சங்கமனத்திலே வாழ்கின்றான் மகிஷாசுர அரக்கன். அவனை அழிப்பதற்காக நீ செல்ல வேண்டும். சுவாமி, சக்தி அப்படி என்றால் எனக்கு பக்கத்துணையாக யார் அனுப்பி வைக்கிறீர்கள் சுவாமி? சக்தி உமக்கு பக்கத்துணையாக நமது மகன்களும் அந்த அழகரமலையான எல்லையிலே குடிவாழ்ந்து கொண்டிருக்கிறானே 18ஆம் அடி கருப்பணம். கொல்லிமலையிலே மாசிவரியனுக்கு முன்னோடியாக இருக்கின்றானே கொல்லிமலை சின்ன கருப்பணம். இருவருக்கு காவலொன்று வருவார்கள். வெற்றி மடக்கே சென்று வா. இப்பொழுது நான் ஆதிக்கையிலகம் சென்று வருகிறேன். ஓம் நம சிவாய நமக. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினைகள் தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ பள்ளி கட்டு கள்ளும் முள்ளும் சுவாமி சரணம். பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்கள் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார். சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே. கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சாமியே. கார்த்திகை மாதம் நாளை இணைந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தோம். இருமுடி எடுத்து எரிவேலி வந்து ஒரு மனதாகி வேட்டைக்குள் அருமை நண்பராமா ஒரு ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே. சாமியே ஐயப்போ சாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பை நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவோம். என் சங்கடமின்றி ஏறிடுவோம். நீலிமலை ஏற்றம் சிவபாலனம் ஏறிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருகாவலனாயிருப்பார். தேகபலந்தா என்றால் அவனும் தேகத்தை தந்திடுவார். மாதபலந்தா என்றால் அவனும் மாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ சுவாமியே. சபரி
சரணடைவார் மதிமுகம் கண்டே வணங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளி கண்டு கல்லும் முள்ளும் சுவாமி சுவாமி சரணம் பள்ளி கண்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் ஆளும் மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமியம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வயானையம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் அழிய வேண்டும் நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் அழிய வேண்டும் கற்றதெல்லாம் மேலும் பெருக வேண்டும் பாடும் கவிதையிலே உன் நாமம் உருக வேண்டும் அம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா காற்றாகி கடலாகி கடலாகினாய் கயிறாகி உயிராகி உடலாகினாய் காற்றாகி கடலாகி கடலாகினாய் கயிறாகி உயிராகி உடலாகினாய் தோற்றாளத்தை தானம் வாழ்வாகினாய் தோற்றாளத்தை தானம் வாழ்வாகினாய் அழுதாடும் அழுதாடும் அடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமியம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வயானையம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா இப்பொழுது அந்த நார்த்தாமலை எல்லையில் கோட்டை மலையை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோனார்குடிகள் 7 பெண்மக்களாக அவதாரம் எடுத்து 7 எல்லைக்கோட்டில் அமர்ந்து அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு அதன் மிக கைலிகிரி வந்து சேர்கிறேன் இதோ சென்று வருகிறேன் ஹலோ 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 அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயில் மேற்காலே நம்ம ஊரு நடுவால நிக்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி
சித்திரையில் வடம் பிடிச்சார் சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சார் சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கிழக்காலே